பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு காலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எல்லாம் 24 கூட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நேற்று தான் இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தேன், நேராக ஃப்ளைட்லேருந்து வந்தோம். ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ் கவுண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ தியேட்டர்ஸு என்ன ஏதுங்கிறது இப்போ ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அரௌண்ட் 2150 இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே தேர் இன்க்ரீஸிங் ஷோஸுங்க. இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் படங்கள் வந்து தேர் ஸ்லோயிங் டவுன், நோயிங் த ரிப்போர்ட் வெளியில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வெளியே போக ஸ்ட்ரைட் தெலுங்கு படங்கள் என்னென்ன அந்த டேட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்களோ தேர் ஆல் புஷிங் தேர் ரிலீசஸ். அது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படங்கள் அங்கே போகிறப்ப அதுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து சரி 24 வருது, நம்ம ஒரு 2 வீக்ஸ் தள்ளிக்கலாம், 1 வீக் தள்ளிக்கலாம்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதே ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் படம், ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு, ஒரு பெரிய காம்பினேஷன், ஒரு டைரக்டர் காம்பினேஷன் படத்துக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அது அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற 24 மணி நேரமும் இதே சிந்தனையாக இருந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக இயக்கி கொடுத்துருக்கிற விக்ரம் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் என்னையும் ஒரு பாட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டாக அசோசியேட் பண்ணிக்கிட்ட சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் நேற்று திரு சார் வந்து நேற்று நைட்டு 1:30 மணி வரைக்கும் ஹைதராபாத்தில் இருந்தார் ஷூட்டிங்கில், தெலுங்கு பட ஷூட்டிங்கில். டில் 1:30 ஹி வாஸ் செக்கிங் த பப்ளிக் தியேட்டர்ஸில் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு ஹி வாஸ் செக்கிங் த பிக்சர் குவாலிட்டி ஆஃப் 24. அதான் சார்கிட்ட கேட்டேன், எப்போ சார் வந்தீங்க, நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், எப்போ வந்தீங்கன்னா நான் 8:30 ஃப்ளைட்டில் வந்தேன்னாரு. சரி, சாருடைய எஃபர்ட் இந்த படத்தில் ரொம்ப 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 பெரிய எஃபர்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் பார்த்த உடனே எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் சூர்யாஸ் ஃபிலிம், விக்ரம் குமார் சார்ஸ் ஃபிலிம், எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் டக்குன்னு கேட்குற விஷயம் கேமராமேன் யார் அப்படிங்கிறது இம்மிடியட்டாக எல்லாருடைய ரியாக்ஷனாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு விசிட்டிங் கார்டாக விஷுவல்ஸ் இருக்குது. ஸோ அது இந்த நேரத்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரஹ்மான் சார் அண்ட் த ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அவங்களது உள்ள அவ்வளோ படம் ரிச்சாக வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு படம். ப்ளஸ் மதன் கார்கி சார், பாகுபலி சேர்ந்து சாரோட பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் நான் தான் பண்ணேன். ஸோ அதில் பழக ஆரம்பித்து ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே சாரோட பேசுகிறப்ப. அவருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த படத்தில் பெருசு, அது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மோகன்ராம் சார் இப்போ லாஸ்ட் வீக் அவங்க டாட்டர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு தெலுங்கில். பிச்சு உதறி இருக்காங்க. ஒரு லோக்கல் தியேட்டரில் பார்த்தேன் படத்தை. அவங்க எல்லாரோட டாக் அங்கே என்னென்னா, எப்படி கோவை சரளா மேடம் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வந்து அங்கே கலக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அந்த ஸ்லாட் வந்து அவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரசிக்கிறாங்க, பின்னி எடுத்திருக்காங்க. ஒரு பிரம்மானந்தம் சாருக்கு என்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இத்தனை வருஷம் இருந்து, அந்த அப்ரிசியேஷனை விட ஒரு படி மேலே தான் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அங்கே போய் இவ்வளோ பின்னி எடுக்கிறாங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சரண்யா மேடம், அவங்க எங்கே ரொம்ப பேசுகிற பெண்களை பார்த்தாலும் மேடம் ஞாபகம் தான் வரும். நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களோட ரிலேட் பண்ணி தான் பார்த்துக்குவோம். ஆனால் அவங்க நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எப்படி ஸ்க்ரீனில் இந்த பின்னுறாங்கன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக ஃபஸ்ட்டு கதை கேட்ட உடனே, விக்ரம் சார் சொன்னப்போ கதை கேட்ட உடனே மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிவ்ஸ், இவங்க இல்லைன்னா என்ன பண்ணுறதுலாம் பேசணும். ஒரே ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இவங்களை எப்படியாவது பண்ண வச்சிடணும்னு பேசின ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் படத்தோட அசோசியேட் ஆகி இவ்வளோ படம் பார்க்குறப்ப அவ்வளோ அவங்களுடைய டியூரேஷன் கம்மியாக இருக்கலாம், பட் அவங்க எப்பப்போ வர்றாங்களோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு பெரிய ஹை படத்தில் இருந்துகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ். அவங்க மேலே ஒரு கிளைமேக்ஸில் நாம் அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப
அவங்களோட மூடில் தான் நம்ம கதை சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அவங்களோட மூடில் தான் வந்து ஒரு அம்மாவாக தான் எல்லா ஆடியன்ஸோட மூடும் இருக்கும். ஸோ அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமாக நடித்து கொடுத்ததுக்கு மேடமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ராஜா அண்ணன், அது எப்பவுமே வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ரொம்ப க்ளோஸு, அண்ணாவோட ஃப்ரெண்டு ப்ளஸ் நெய்பர், ரொம்ப இதாக ஃபேமிலி மாதிரி பழகுவோம். ப்ளஸ் இந்த படத்துக்கு அவருடைய சப்போர்ட்டு எல்லாம் ஒவ்வொரு விதங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் என் சைடு இருந்திருந்தாலும் அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஸ்பெஷல் மென்ஷன் டு சூரஜ் அண்ணா அண்ட் ஸ்ரேயாஸ். அவங்க ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் அவங்க தான் டிசைன் பண்ணி இப்போ இவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் நல்லது சொல்கிறப்ப சிபி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், ப்ளஸ் 2D டோட்டல் டீம் அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. சரி, நாமளும் நீ அடுத்தது வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு படம் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ நல்ல பேர் கிடையாது இவ்வளோ படம் பண்ணியும். டெஃபினட்டாக சரி நீ ப்ராப்பராக பண்ணணுங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் 2D டீம். ப்ளஸ் இந்த படத்துக்கு எந்த ஒரு விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூர்யா சார் ஆஸ் அ ப்ரொடியூசர், அதாவது படம் பார்த்த உடனே அண்ணா அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஒரு 10 விஷயம் சொல்றோம், என்ன செலவு தெரியுதா ஏன் ஸ்கிரீன்லன்னாரு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்து மேல ஒரு லவ் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. எப்ப கதை கேட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. அவருக்கும் விக்ரம் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் எல்லாமே 240 வந்து 24 ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு. எல்லாம் 100 crore கிளப் 100 crore கிளப்னு சொல்கிறாங்க. ஒரு 200 crore கிளப் 240 crores பண்ணி இது டெஃபினட்டாக அந்த 200 crore கிளப் பைத்தியம் வந்து எல்லாத்துக்கும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான படமாக கண்டென்ட்டாக இந்த படம் வந்திருக்கு. உங்களுடைய பிளெஸிங்ஸும் ஆதரவும் வந்து இந்த படத்துக்கு வேணும். ஏன்னா நல்ல கண்டென்ட் என்னைக்கு வந்தாலும் அதை வந்து ஆதரிச்சிருக்கீங்க. ப்ளஸ் இது ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு அடுத்த லெவல் திங்கிங்க்கு கொண்டு போகக்கூடிய நல்ல படங்கள் டிமாண்ட் பண்ண வைக்கக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்துகிற படமாக இந்த படம் இருக்கும். கமர்ஷியலாகவும் நல்ல படம்ங்கிற விஷயத்துலையும் ரெண்டும் சேர்ந்த கலவை இந்த படம். உங்களுடைய சப்போர்ட் எல்லா நேரத்துலையும் வேணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.